ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜே வேறவா இருக்கும், நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும். அந்த மாதிரி நிறைய கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியா ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்றது விளையாட்டு கிடையாது. 1.5 நாள்ல கதை நடக்கும். அந்த 1.5 நாள்ல டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடினோடனே ஈஸியா ஒத்துக்கிட்டார். ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஜாலியா ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனா இருக்கும், ஒரு சின்ன இப்ப கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறவரு. அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. நோ இது கூட பண்ண மாட்டானே, நான் 1 மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாரு. படம் வந்து அன்இமேஜினபிளா ஒரு ட்ரெண்டிங் மூவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமா இருக்கும். இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோட பிரதர் சக்தி, என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார்.